அதுவும் ஒன்று. திருமூலர்லேருந்து வருது இல்லையா, அந்த வரிசையில் போகரும் ஒன்று. எடுத்து சொல்லப்போனால் அது நம்ம எதுக்கு போட்டு குழப்பணும்னு விட்டுட்டோம். போகரும் நம்ம சாமி தான். அதனால தான் இவருக்கு அவர் இன்னும் சொல்ல போனால் போதித்தருமர் இருக்கார் இல்லையா, அவரும் நம்ம சாமி தான். ஆமாம். அதுக்கு ஒரு சான்றிதழ் என்னன்னா, இப்போ 17வது சரீரம் கணக்கமிட்டில் இருந்தார்ல, இங்கெல்லாம் பார்க்கல, கிட்ட சைனாக்காரராக தான் இருப்பார். பேச எல்லாமே நாங்கள் நிறையா திருவோம், சாமி நீங்கள் சைனாக்காரர் இல்லைன்னு. டே, அது ஒரு காலத்தில் அது நம்ம பழைய ஊர்ரா, எப்படி அது நம்ம பழைய ஊர்ரா அப்படிம்பாரு. புரிஞ்சதா? போதித்தருமரும் நம்ம சாமி தான். அப்போ காஞ்சிபுரம் அது அதுக்கு முன்னாடி பழைய ஊர்ரா. போதித்தருமர் பிறந்தது காஞ்சிபுரம் தானே. அங்க போறதுக்கு முன்னாடி அந்த ஊரு எதிர்பாராம, அதனாலதான் காஞ்சிபுரத்திலே ஒரு ஆசிரமம் அமைஞ்சிச்சு. மொத்தம் ஆசிரமம்னா காஞ்சிபுரத்துல தான் அமைஞ்சது சாமிக்கு. அது என் பிறப்பு ஊர்ரா அப்படிம்பாரு காஞ்சிபுரத்தை. புரியுதா? அது அவங்க நிர்வாகம் பண்ணதுல பின்னாடி பல கோளாறுகள் வந்துருச்சு. அது சரியான செயல்பாட்டுக்கு இல்லை, ஆனால் இருக்கு. புரிஞ்சதா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நமக்கு எப்படி சொல்றது, ஒரு பதில் இருக்கு. இது இங்கிருந்து தான் பிறந்து வந்துச்சுங்கிற பிறப்பிடம் தெரியுது. எல்லாத்துக்கும் மூலம்னு ஒன்று இருக்குது. இவங்க சொல்லப்பட்டதுக்கெல்லாம் பகவத்கீதை ஆகட்டும், ராமனே ஆகட்டும், இதெல்லாம் யார் கொண்டு வந்தோன்னா பாப்பனார் கொண்டு வந்தது. சரியா? அதை வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் கொண்டு வந்து பிரபலப்படுத்தினது அவங்க தான். இப்போ இவங்க கூட வாலி எழுதினார்னு சொல்லிட்டாங்க இல்லையா, வால்மீகி எழுதிட்டாருன்னு சொல்றாங்க. அது யாராக பார்த்ததுன்னு கேட்டால் பதில் இல்லை. கூட இருந்தது யாரு? ஒரு எழுத்தாளர் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு இன்னும் தெரியும்படியா சொல்றேனே, கண்ணதாசன் பாட்டு எழுதுறாரு, ஃபேமஸ், நமக்கு தெரிஞ்சது. அவர் பேனா பிடிச்சி எழுதுற காலம் ரொம்ப கம்மி. அவரை சுற்றி 4 பேர் உட்காந்துருப்பாங்க, சொல்லுவார், அவங்க எழுதுவாங்க. எப்படி? இந்த சொல்லுவாரு, இந்த சன்னதி நீ எழுது, இந்த சங்கதி நீ எழுது, இந்த சுதியை நீ கொண்டு வா, இப்படின்லாம் எழுது. இவங்க 4 பேர் எழுதுன்னு தொகுத்து கொண்டு போய் பாட்டா கொடுத்துருவாங்க. பேரு கண்ணதாசன் எழுதினாருன்னு வரும். புரிஞ்சதா? அந்த மாதிரி ஒரு இது வேணும் இல்லையா? நம்ம எவ்வளவு காலம் ஏமாந்து நம்ம வந்திருக்கிறோம்ங்கிறது இதுல இருந்து தெரியுது. ஆதி காலத்திலிருந்தே நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே ஒருத்தன் வந்திருக்கான். அவன் சொல்றதை கேட்டு நம்ம எல்லாருமே ஏமாந்து, அதாவது நம்ம முன்னோர்கள்ல இருந்தே ஏமாந்தே தான் வந்திருக்கிறோம். இதைத்தான் திக கட்சிக்காரங்களும் டிஎம்கே கட்சிக்காரங்களும் இப்ப கையில் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் திராவிடர்கள், அவங்க சொல்ற இடத்துல நம்ம வைசியர்களோ அந்தணர்களோ கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஏத்துக்கிற முடியாது. நீ சொல்றதுக்கு என்ன சான்றிதழ் இருக்கு சொல்லு? நாங்க திராவிடருங்கிறதுக்கு நமக்கு சான்றிதழ் இருக்கு. அப்ப நாங்க திராவிடர்கள், ஒரிஜினல் தமிழர் நாங்க தாண்டா, மொழிக்கெல்லாம் முன்னோடி நாங்க தாண்டான்னு இப்ப அதை டிஎம்கே காரன் கையில் எடுத்துக்கிட்டான், பெருசா கொண்டுட்டு போறான். அதுல தான் சண்டையே வருது. யாருக்கு? ஆர்எஸ்எஸ் காரனுக்கு டிஎம்கே காரங்களுக்கு இப்போ ஃபைட்டு அதில் தான் நடக்குது. இவன் உண்மையை பேசுறான், அவன் பொய்யை வெளிப்பட்டு போகும்போது பதறான். நம்ம கொண்டு வந்த பொய்யை எப்படியாவது உண்மையாக்கிறணும், விட்டுறக்கூடாதுங்கிறதுல பல உத்திகளை கையாளுறான். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அதிகாரம்
பவர்ஃபுல் அதிகாரம் கையில் இருக்கிறதுனால நம்ம இதை எப்படியும் வீழ்த்தாக்கணும்னு அவங்க பண்ணுறான், இவங்க மல்லு கட்டுறாங்க. எல்லாவனும் வந்து அது எதை சொல்ல ஒரு பேரை வச்சுட்டானே. நாமெல்லாம் எல்லோரும் இந்துக்கள். ஆ. இந்து மதம். எப்படி இந்துக்கள்லாம் யாரான்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. இந்துக்கள்னா என்ன? அது சாமி கும்பிட்ற பூரா இந்துக்கள். எங்கடா சாமி கும்பிட்றவங்க பூரா இந்துக்குன்னு சொல்கிறீங்களா, எங்கடா இருக்குன்னு கேட்டால் அதை சொல்ல மாட்டாங்க, சண்டை இழுத்துருவாங்க. ம். புரிஞ்சுதா? இப்படி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் சாமிக்கிட்ட பயிற்சி காலத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை இப்போ நம்ம படிக்கிறோம்ல, இந்த பாட்டுகளை எங்களுக்கு சூட்சமாக சொல்லுவார். அப்போ நாங்கள் கூட பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது. சாமி ஏதோ சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்போம். ஒரு 9 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் தான் இது மேலெல்லாம் கவனங்கள் இருந்துச்சு. விஷயம் இல்லாமல் சாமி வெளிப்படுத்த மாட்டாங்களே, ஆ. சில விஷயங்களை அடிக்கடி வெளிப்படுத்துவார். போங்கடா பீத்த பேய்களா, கிழிஞ்சு துணிகளா, என்னதான் சட்டையை தச்சு போடுன்னு சொன்னால் கூட கிழிஞ்சதாகவே இருக்காடா அப்படின்லாம் இதுக்கு அர்த்தம் எடுக்கணும். எப்படி கிழிஞ்சதாகவே இருக்கடா, தச்சு போடுங்கடான்னு சொன்னா அப்படின்னு. இதெல்லாம் நாங்கள் ஒரு 9 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் நாங்களும் ஆராய ஆரம்பித்தோம். அப்போ அதுக்கு பல விளக்கங்கள் கிடைச்சது. எப்படி நம்ம பழைய சட்டையை தச்சு போடுங்கடான்னா அதை அப்படியே கிழிஞ்சதாகவே போட்டுக்கிட்டு தர்றீங்க வேண்டாம். பழமையே தேடி பிடிங்கடா, காணாமல் போனது காணாமையே விட்டுருவீங்களா, எப்படி அதுக்கு அர்த்தம். பழமையே தேடி பிடிங்க, கிழிஞ்சதாவே தெரியுதாடா அப்படின்னா காணாமல் போனது காணாமையே ஆக்கிடுவீங்களா, தேடி பிடிக்க மாட்டீங்களா, இப்படி எடுக்கணும். புரியுதா நான் சொல்றது? அப்போ இது மாதிரி தான் ஒவ்வொரு நூல்கள்லையும் நம்ம தேடுறது, இது என்னன்னு சொல்லி. இன்னொரு நூலெல்லாம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு ஞானி எழுதுனது, அது குறிப்பு இருக்குது. என் புக்கை இன்னும் என்கிட்ட இருக்கு. அதை நான் முழுமையாக என்னால் படிக்க முடியல. அதை முழுமையாக படித்தேன்னா எல்லா நினைவும் நான் மறந்துடுவேன். டோட்டலாக மறந்து நான் எங்கே இருக்கிறேன்னு இல்லாமல் போயிடுவேன். படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் நைட்டில், ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு வந்து காலால் ஒரு எத்தினார் புக்கு ஒரு பக்கம் பறந்துச்சு, நான் ஒரு பக்கம் பறந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்காக உன்னை கொண்டாந்து நிற்க வச்சுருக்கேன், அது கழுதியை தூக்கி ஓரங்கட்டு, அது இப்போ தேவையில்லை, அதுக்கான காலம் வரும்போது அந்த இதை கையில் எடுன்ட்டார். இன்னும் இருக்குது அந்த புக்கு என்கிட்ட. ஆனால் அதை முழுசாக படித்தாச்சுன்னு சொன்னான். இப்போ அவர் சொன்னார்ல, கோவிந்தராஜ சாமி அப்பலையா நித்யானந்தா, இப்படின்னா இப்படி வரும் சாமின்னு, அந்த வேலையெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் படித்தா ஒரிஜினல் மனுஷனாக நம்ம இருக்க மாட்டோம். முழுமையை படிச்சுட்டான் டோட்டலாக என்ன வேணாலும் பண்ணலாம், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனால் புரிஞ்சுதா? இப்போவே என் சாமி கற்றுக் கொடுத்தது விஷயத்திலே பல விஷயத்த பல பேர் கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் தெரியுதா, அந்த அம்மாட்ட போயிட்டு வரேன், அந்த அம்மாட்ட வீட்டுக்கு போயிட்டு வரேன், இந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், கண்டுபிடிக்க முடியுதா? நேற்று கூட இந்த மாதிரி காட்டிச்சு. சாமி இப்படியெல்லாம் வீட்டுகளுக்கு விஷயம் பண்ணுவீங்களான்னு. பண்ணுவோம், நீ கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கலாம், நாசமாக போன்னு சொன்னேன். அதைத்தான் சொல்கிறது. ஏமா